Hi students. So நம்ம last classல geography first chapter இருக்கக்கூடிய 2 mark questions and distinguish between பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா civicsல first chapter Indian constitution அதாவது இந்திய அரசியல் அமைப்பு அந்த லெசன்ல இருக்கக்கூடிய 2 mark question தான் பார்க்குறோம். இந்த லெசன் வந்துட்டு எதை பேஸ் பண்ணனும் பார்த்தீங்கன்னா full and full Indian constitution பேஸ் பண்ணதான். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு எப்படி வந்துச்சு, அந்த கான்ஸ்டிடியூஷனோட ஃபியூச்சர்ஸ் என்ன, அந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்ன, நெக்ஸ்ட்டு இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணதான் வந்துட்டு இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சாப்டர். இந்த சாப்டர் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 247 இருக்குது 2 மார்க் கொஸ்டின். ஸோ 7 2 மார்க்ஸ் இருக்குது. இந்த 7 2 மார்க்ஸையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன, அது ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் ஒன் இஸ் வாட் இஸ் மென் பை சிட்டிசன்ஷிப். ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்ன, அது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன் லிஸ்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் guaranteed by Indian Constitution. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்ன அதை லிஸ்ட் பண்ணணும், இது தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் ஒன் வாட் இஸ் எ ரிட், ரிட் அப்படின்னா என்ன, அது ஃபோர்த் கொஸ்டின். ஃபிஃப்த் ஒன் இஸ் வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா, இந்தியாவோட கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்ன, இது ஃபிஃப்த் கொஸ்டின். சிக்ஸ்த் ஒன் இஸ் வாட் இஸ் நேஷ்னல் எமர்ஜென்சி, நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்னா என்ன. செவன்த் ஒன் இஸ் லிஸ்ட் அவுட் த 3 heads ஆஃப் ரிலேஷன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். ஸோ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் 3 ரிலேஷன்ஸ் என்னென்ன. ஸோ இதுதான் செவன்த் கொஸ்டின். ஸோ இந்த 7 கொஸ்டின் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் எ கான்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன, இதோட ஆன்சர் பாருங்கள், இது இருக்கு பாருங்கள். The Constitution is the fundamental law of a country which reflects the fundamental principle on which the government of that country is based. It is the vehicle of a nation's progress. So Constitution அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் லா, எல்லாத்துக்கும் அடிப்படையாகவும் ரொம்ப எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு லா, ஒரு கண்ட்ரியோட ஒரு ஃபண்டமெண்டல் லா. அது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அது எதை வந்துட்டு பிரதிபலிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி அந்த கவர்மெண்ட் ரன் ஆகுது அப்படிங்கிறத ரெஃப்ளெக்ட் பண்ணுறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த கான்ஸ்டிடியூஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் எ கண்ட்ரி விச் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ். ரொம்ப எல்லாத்துக்கும் பொதுவான பிரின்சிபல், எல்லாத்துக்கும் பொதுவான பிரின்சிபல் ஆன் விச் த கவர்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி இஸ் பேஸ்ட். அந்த கண்ட்ரி எந்த கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்குது, எதை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் நேஷன் ப்ராக்ரஸ். ஸோ இது ஒரு வெஹிக்கிள், என்ன வெஹிக்கிள்னா ஒரு கண்ட்ரி இல்லாட்டி ஒரு நேஷனோட டெவலப்மெண்ட்டுக்கு இது ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் எ கண்ட்ரி which reflects the fundamental principles on which the government of that country is based. ஒரு கண்ட்ரியோட கவர்மெண்ட் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத ரெஃப்ளெக்ட் பண்ணுறது தான் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இது ஒரு கண்ட்ரி இல்லாட்டி ஒரு நேஷனோட டெவலப்மெண்ட் ப்ராக்ரஸுக்கு வந்துட்டு இது ஒரு வெஹிக்கிளாக தான் சொல்கிறாங்க. இட் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் நேஷன்ஸ் ப்ராக்ரஸ். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் கேட்கும் போது இந்த 4 லைன்ஸ் எழுதணும். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் மென்ட் பை சிட்டிசன்ஷிப். ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்ன, சிட்டிசன்ஷிப் அப்படின்னா குடி உரிமைன்னு சொல்லுவாங்களா, அதாவது சிட்டிசன்ஷிப். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். The word citizen is derived from the Latin term civis. It means
ரெசிடென்ட் ஆஃப் எ சிட்டி ஸ்டேட். ஸோ சிட்டிசன் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு எதுலேருந்து டிரைவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டின் வேர்ட். அந்த லாட்டின் வேர்டுக்கு எந்த லாட்டின் வேர்டில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா சிவிஸ் அப்படிங்கிற லாட்டின் வேர்ட்லேருந்து அது வந்துட்டு டிரைவ் ஆச்சு. ஸோ சிவிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி இல்லாட்டி ஒரு ஸ்டேட்டோட ரெசிடெண்ட் அந்த இடத்துல இருக்கவங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த சிவிஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஸோ the word citizen is derived from the Latin term civis. It means resident of a city state. ஒரு சிட்டி ஸ்டேட் ஒரு கண்ட்ரி இல்லாட்டி ஒரு ஸ்டேட்டோட ரெசிடெண்ட் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். Citizenship is the status of a person recognized under the law as a being a legal member of a nation. ஸோ சிட்டிசன்ஷிப் குடி உரிமை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பர்சன் ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு ஸ்டேட்டஸ். ஸோ இது எது ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லா ரெக்கக்னைஸ் பண்ணுது. என்னென்ன ரெக்கக்னைஸ் பண்ணுதுன்னா அந்த பர்சன் வந்துட்டு அந்த கண்ட்ரியோட ஒரு லீகல் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு. ஸோ சிட்டிசன்ஷிப் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் எ பர்சன் recognized under the law as being a legal member of a nation. The Constitution of India provides for a single and uniform citizenship for the whole India. நம்ம இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸுக்குமே வந்துட்டு ரொம்ப சிங்கிளான எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்மான சிட்டிசன்ஷிப்பை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் மென் பை சிட்டிசன்ஷிப்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு சிட்டிசன் அப்படிங்கிற நேம் வந்துட்டு லாட்டின் டேர்ம் சிவிஸ் அப்படிங்கிறதுலேருந்து டிரைவ் ஆச்சு. சிவிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி இல்லாட்டி ஒரு ஸ்டேட்டோட ரெசிடெண்ட் அந்த இடத்துல இருக்கவங்கள தான் வந்துட்டு சிவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு ஸ்டேட்டஸை தான் சொல்கிறாங்க. சிட்டிசன்ஷிப் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் எ பர்சன். இட் இஸ் ரெக்கக்னைஸ்ட் அண்டர் த லா. லா மூலமா ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. என்னென்ன ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு கண்ட்ரி ஒரு நேஷனோட லீகல் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸுக்குமே ஒரு சிங்கிளான ஒரு யூனிஃபார்மான சிட்டிசன்ஷிப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். List out the fundamental rights guaranteed by Indian Constitution. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எல்லாத்துக்கும் கேரண்டியாக வழங்கியிருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன அதை லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் செகண்ட் கொஸ்டின். இதோட ஆன்சர் பாருங்கள். there are 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்ம கான்ஸ்டிடியூஷனில் எவ்வளோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது? 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ரைட் டு ஈக்குவாலிட்டி. அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஆல் ஆர் பிஃபோர் லா. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரைட் டு ஈக்குவாலிட்டி. செகண்ட் ரைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசன்ஸும் அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த வந்துட்டு அவங்க பண்ணலாம். ஃப்ரீடம் எல்லாத்துக்குமே எல்லாம் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு செகண்ட் ரைட் டு ஃப்ரீடம். தேர்ட் ரைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா இந்த ஸ்லேவெல்லாம் இருப்பாங்களா அடிமை, அப்படியெல்லாம் யாருமே இருக்க தேவையில்லை. எல்லாரும் சுதந்திரமாக இருக்கலாம், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். அந்த ஸ்லேவ் வந்துட்டு எங்கேயுமே இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கவும் கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உண்டான ரைட்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் ரைட் டு ரிலீஜன். ஃபோர்த் ரைட் வந்துட்டு ரைட் டு ரிலீஜன். அவங்களுக்கு பிடிச்ச மதத்தை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணலாம், யாரும் வந்துட்டு இதைத்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கம்பல் பண்ணக்கூடாது. அதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் ரைட் டு ரிலீஜியன். ஃபிஃப்த் ரைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிட்டிசன்ஸுமே வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச கல்ச்சரை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணலாம்.
அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை வந்துட்டு அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதா வந்துட்டு ஃபிஃப்த் ரைட். சிக்ஸ்த் ஒன் இஸ் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸுங்கிறது வந்துட்டு சப்போஸ் மேலே சொன்ன அந்த 5 ரைட்ஸும் வந்துட்டு யாருக்காச்சும் எந்த இடத்துலையாச்சும் கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்கிறதா வந்துட்டு சிக்ஸ்த் ரைட், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஸோ லிஸ்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ தேர் ஆர் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் டு ஈக்குவாலிட்டி, செகண்ட் ஒன் இஸ் ரைட் டு ஃப்ரீடம், third one is right against exploitation, fourth one is right to religion, fifth one is cultural and educational rights, and last sixth one is constitutional right to constitutional remedies. So இதா வந்துட்டு 6 fundamental rights, நம்ம constitution சொல்லக்கூடிய 6 fundamental rights. So இதா வந்துட்டு third question ஓட answer. So next பாருங்க, what is a writ? ரிட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரிட் அப்படின்னா ஆணை அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதோட ஆன்சர் பாருங்க, இங்கே இருக்கு. எ ரிட் இஸ் அன் ஆர்டர் ஆர் கமாண்ட் issued by a court in writing under its seal. ஸோ ரிட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆர்டர் இல்லாட்டி ஒரு கமாண்ட். இந்த ஆர்டரையும் கமாண்டையும் யார் இஷ்யூ பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அது எப்படின்னா எழுத்துப்பூர்வமாக எழுதி அந்த கோர்ட்டோட சீலை வந்துட்டு வச்சு அதை வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்னா ரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எ ரிட் இஸ் அன் ஆர்டர் ஆர் கமாண்ட் issued by a court in writing under its seal. எழுத்துப்பூர்வமாக ஒரு கமாண்டை இஷ்யூ பண்ணுறது, அதோட சீல் வச்சு அந்த கோர்ட்டோட சீல் வச்சு அதை இஷ்யூ பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் இன் த நேச்சர் ஆஃப் எ கமாண்ட் ஆர் ப்ரொகிபிஷன் ஃப்ரம் பெர்ஃபார்மிங் சர்டைன் ஆக்ட்ஸ் தட் ஆர் ஸ்பெசிஃபைட் இன் த ஆர்டர்ஸ் ஆஃப் த கோர்ட். ஸோ நேச்சராக இந்த கமாண்ட் இல்லாட்டி இந்த ப்ரொகிபிஷன் எதுக்கு கொடுப்பாங்கன்னா சில ஆக்ட்ஸ் தான் வந்துட்டு அந்த கோர்ட்டில் இந்த சிலது ஸ்பெசிஃபையாக இது சொல்லியிருப்பாங்க, அதுபடி இதை வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ரிட். ஸோ எ ரிட் இஸ் அன் ஆர்டர் ஆர் எ கமாண்ட் issued by a court in writing under its seal. It is in the nature of a command or prohibition from performing certain acts that are specified in the orders of the court. ஒரு கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ஆர்டரை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா? இந்தியாவோட கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதாவது வந்துட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா வந்துட்டு பழங்கால பாரம்பரிய மொழிகள்னு சொல்லுவாங்கள்ல, கரெக்டாக சொல்லணும்னா இலக்கிய நயம் கொண்ட மொழிகள் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்துட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின். இதோட ஆன்சர் இங்கே பாருங்கள். 6 languages are granted the classical language status. ஸோ இந்தியாவில் 6 languagesக்கு வந்துட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை கிராண்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த லாங்குவேஜ் எந்தெந்த இயரில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தமிழ் 2004, சான்ஸ்கிரிட் 2005, தெலுங்கு 2008, கன்னடா 2008, மலையாளம் 2013 அண்ட் ஒடியா 2014. ஸோ இந்த 6 லாங்குவேஜஸுக்கும் இந்தியாவோட கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிராண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழில் வந்துட்டு 2004லேயும், சான்ஸ்கிரிட்டு 2005லேயும், தெலுங்கை வந்துட்டு 2008லேயும், கன்னடாவை 2008லேயும், மலையாளத்தை வந்துட்டு 2013லேயும், ஒடியாங்கிறது வந்துட்டு ஒடிஷாவில் பேசக்கூடிய மொழி லாங்குவேஜ். ஸோ அதை 2014லேயும். இது எல்லாமே இந்தியாவோட கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்துட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் நேஷ்னல் எமர்ஜென்சி?
ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்னா என்ன? ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டேட் இல்லாட்டி ஒரு கண்ட்ரியோட எமர்ஜென்சி டைம், அதாவது அவசர நிலைன்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்துட்டு நேஷ்னல் எமர்ஜென்சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது 6th கொஸ்டின். இதோட ஆன்சர் பாருங்கள். இங்கே இருக்குது. The President under Article 352 can declare emergency if he is satisfied that India's security is threatened due to war, external aggression or armed rebellion, or if there is imminent danger or threat. ஸோ நம்ம இந்தியாவோட பிரசிடென்ட் வந்துட்டு ஆர்டிக்கல் 352 படி எமர்ஜென்சியை வந்துட்டு டிக்ளேர் பண்ண முடியும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட செக்யூரிட்டி எப்போவாச்சும் த்ரெட்டன் ஆகுது, ஏதாச்சும் ஒரு வார்னால இல்லாட்டி எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்னா இன்னொரு கண்ட்ரி வந்துட்டு நம்ம மேலே வார் பண்ணுற வர்றது, ஸோ எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்னால இல்லாட்டி வந்துட்டு வேறு ஏதாச்சும் டேஞ்சர்னால இந்தியாவோட செக்யூரிட்டி வந்துட்டு பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் நினச்சி சாட்டிஸ்ஃபை ஆனாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 352 கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 352 படி அவர் வந்துட்டு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண முடியும். When a national emergency is declared on the ground of the war or external aggression, it is known as external emergency. Suppose ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறாங்க, எதனால ஒரு வார்னாலையோ இல்லாட்டி வேற ஒரு கண்ட்ரி வந்துட்டு நம்ம மேலே வார் பண்ண வர்றது தான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் சொல்லுவோம். ஸோ அதனால ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். On the other hand, when it is declared on the ground of armed rebellion, it is known as internal emergency. Suppose வேறு ஏதாச்சும் காரணத்தினால நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே ஏதாச்சும் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நேஷ்னல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா அது இன்டர்னல் எமர்ஜென்சின்னு சொல்லுவோம். This type of emergencies has been declared 3 times so far. இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் இந்த எமர்ஜென்சி, இந்த நேஷ்னல் எமர்ஜென்சியை வந்துட்டு 3 டைம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எப்பப்பன்னு பார்த்தீங்கன்னா 1962, அதாவது இந்தியா அண்ட் சைனா வார் அப்போ, 1971 இந்தியா பாகிஸ்தான் வார், அதே மாதிரி 1975 இந்த 3 இயர்லேயும் வந்துட்டு இந்த நேஷ்னல் எமர்ஜென்சியை வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்துட்டு பிரசிடென்ட் தான் டிக்ளேர் பண்ணுவார். நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் நம்பர் 352 படி சப்போஸ் நம்ம கண்ட்ரிக்கு ஏதாச்சும் த்ரெட் வருது அப்படின்னா அவர் வந்துட்டு அதை டிக்ளேர் பண்ணுவார். ஸோ இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி 2 இருக்குது, இன்டர்னல் எமர்ஜென்சி அண்ட் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. ஸோ இன்டர்னல் எமர்ஜென்சிங்கிறது வந்துட்டு நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி, நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்கன்னா அது இன்டர்னல் எமர்ஜென்சி. சப்போஸ் வெளியே ஏதாச்சும் ஃபேக்டர்ஸ்னால எக்ஸ்டர்னல் வேறு ஏதாச்சும் கண்ட்ரி நம்ம கூட வார் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணாங்கன்னா அது எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு நேஷ்னல் எமர்ஜென்சி. 6th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் 7th கொஸ்டின். லிஸ்ட் அவுட் த 3 heads of relation between the center or state. ஸோ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய 3 ரிலேஷன்ஸ் என்னென்ன லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதான் 7th கொஸ்டின். ஸோ 7th கொஸ்டினோட ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், அதாவது வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேஷன் அப்படின்னா வந்துட்டு சட்டமன்றத்தை தான் வந்துட்டு லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் தான் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ்னால் தெரியும், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக யார் வந்துட்டு டெசிஷன் எடுக்கிறாங்க, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறாங்களா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிறாங்களாங்கிறது இது. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஃபண்ட் அண்ட் டேக்ஸஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் தான் வந்துட்டு ஃபினான்ஸ் ரிலேஷன். ஸோ இந்த 3 ரிலேஷன் தான் வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், second one is administrative relations and third one is financial relations. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் 7 கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம். இந்த 7 கொஸ்டினில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.